இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் ஏன் பொதுவாவே பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் தான். திமிராவும் இருக்கக்கூடாது, அதுக்காக சுயமரியாதையும் விட்டு கொடுக்க கூடாது. அத நீங்க ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா காலத்துக்கும் அப்படியே வாழ்ற மாதிரி ஆயிடும். என்னைக்காவது ஒரு நாள் சுயமரியாதைக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ ஆரம்பத்திலேயே நீங்க அதுல தெளிவா இருக்கணும். அப்புறம் உண்மையா இருங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் உறவுகளுக்குள்ள பொய் இருக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அது எந்த பொண்ணா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும், வேலை வேணும். உங்க சுயமரியாதைய நீங்க காப்பாத்திக்கணும்னா உங்க கையில பணம் இருக்கணும். உங்களுக்குன்னு தனி அடையாளம், அத திறமையால நீங்க தான் உருவாக்கிக்கணும். இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைன்னு 2 பேர் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அதனால கண்டிப்பா உங்களோட வருமானம் கொஞ்சமாவது அந்த குடும்பத்துல வந்து விழுகணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேர்த்து வைக்கிறது 10 ரூபாய 20 ரூபாய 100 ரூபாய மாத்திர சாமர்த்தியம் இருக்கணும். அப்படி இருந்துதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட யாராவது கோவமா நடந்துக்கிட்டா கூட அவங்கள உங்க அன்பால கட்டுப்படுத்துங்க. உங்களை அடக்க நினைச்சா அதுக்கு சாதுரியமா பதிலடி கொடுங்க. சும்மா நேருக்கு நேரு சண்டை போட்டுக்கிட்டு வார்த்தையால மோதிக்கிறது நல்ல முடிவை கொடுக்காது. அது குடும்பத்துல குழப்பத்தையும் பிரிவையும் உண்டாக்கும். சூப்பர் ஜனாமா, சூப்பர் ஜனாமா, பிரிச்சிட்டீங்க. நீ என்னடா ஃபீல் பண்ற? ஃபீல்லாம் பண்ணல ஜனாமா, ரெக்கார்டே பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு எனக்கு கட்டிக்க போற பொண்ணுக்கும் இந்த ரெக்கார்டை போட்டு காமிப்பேன். இப்படி ஒரு அட்வைஸை யாராலையுமே கொடுக்க முடியாது ஜனாமா. ஜனமா, வேலையோட வேலையா முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணு பாத்துருங்க ஜனமா. இவன் தொல்லை தாங்க முடியல ஜனமா. பாப்பீங்க ஜனாமா? பாத்துட்டா போச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ண ஜனாமா.